முக்கிய செய்திகள். வெள்ள நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளாததற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்ததன் எதிரொலி. ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளப் பகுதிகளை ஆய்வு செய்தார் ஜெயலலிதா. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதித்தால் நன்மை ஏற்படும் என்கிறார் பிரதமர். நாடாளுமன்றத்தை நடத்த விடமாட்டோம் என எதிர்க்கட்சிகள் உறுதி. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஜாமீன் பெற்ற கனிமொழி திகார் சிறையிலிருந்து விடுவிப்பு. கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்க கருணாநிதி திட்டம். பதிமூன்றாயிரம் மக்கள் நலப் பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாததற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளப் பகுதிகளை பார்வையிட்டுள்ளார். கனமழையால் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுவதற்கு முந்தைய திமுக அரசும் தற்போதைய அதிமுக அரசும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் காரணம் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அணைகள், ஏரிகள், குளங்கள் என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பின என்றும் அதிலிருந்து வெளியான உபரிநீர் வெள்ளமாக மாறி தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்தது என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் கழிவுநீரும் கலந்துள்ளதால் மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டிருந்தார். அதிமுக ஆட்சியில் அறிவிப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது என்றும், ஆனால் நடைமுறையில் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று கூறியிருந்த கேப்டன் விஜயகாந்த், இந்த நிலைமையை மாற்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக அரசை கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் அறிக்கையின் எதிரொலியாக முதலமைச்சர் ஜெயலலிதா ஹெலிகாப்டர் மூலம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளான எண்ணூர், புழல், செம்பரப்பாக்கம், அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், துரைப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளை இன்று பார்வையிட்டார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். டெல்லியில் இளைஞர் காங்கிரசின் 2 நாள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் இறுதி நாளான இன்று பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படும் என்றும் விவசாய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்றும் கூறினார். அமெரிக்காவில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இந்த மாநாட்டில் முதல் முறையாக பேசினார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் முடிவு அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும், இது சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளை ஊக்கப்படுத்தும் என்றும், விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நல்ல லாபம் பெறுவார்கள் என்றும் சோனியா காந்தி குறிப்பிட்டார். நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழலை வேரோடு ஒழிக்க இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்றமும் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதுகுறித்து பிரதமர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்தது. ஆனால் இன்று பிரதமர் கலந்து கொள்ளாததால் நிதியமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை நாடாளுமன்றத்தை நடத்தவிடப் போவதில்லை என்று கூறினர். We have conveyed to the government that we are in complete opposition both to the merit of the issue of opening up the FDI, opening up the retail sector for FDI, and the method in which this decision was taken when the Parliament was in session. Now, this was an opinion that was generally shared by
the whole range of the opposition. अब तो चाहते सरकार अपने से वापसी ले और सदन शांतिपूर्वक चलाए. वापस लेगी तभी सदन चल पाएगी. हाँ तभी. இதனால் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டமும் தோல்வியில் முடிவுற்றது. எதிர்க்கட்சிகள்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்றால் மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பதால் மத்திய அரசு தனது முடிவை திரும்பப் பெற்றே ஆக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் சோனியா காந்தி தலைமையில் புதுடெல்லியில் நாளை காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள கனிமொழி இன்று மாலை டெல்லி தீகா சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நாட்டையே உலுக்கிய 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கருணாநிதி மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனிமொழி உள்ளிட்டோர் பலமுறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் அவை நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தனியார் செல்போன் நிறுவன அதிகாரி 5 பேருக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து 4 முறை ஜாமீன் மறுக்கப்பட்ட கருணாநிதியின் மகள் கனிமொழி உள்ளிட்ட 5 பேருக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது. நீதிமன்ற நடைமுறைகள் காரணமாக நேற்று கனிமொழி விடுவிக்கப்படவில்லை. தற்போது ஜாமீன் நடைமுறைகள் முடிவடைந்து விட்டதால் இன்று மாலை டெல்லி தீகா சிறையில் இருந்து கனிமொழி விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் சில தினங்கள் டெல்லியிலேயே தங்கியிருக்கும் கனிமொழி வருகிற 3ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சுமார் 6 மாத காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு சென்னை திரும்பும் கனிமொழிக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்க கருணாநிதி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனிமொழிக்கு திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர் பதவி கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மக்கள் நல பணியாளர்கள் நீக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தும்படி உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரை அதிமுக அரசு கடந்த மாதம் பணி நீக்கம் செய்தது. அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கும்படி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை 2 வார காலத்திற்கு ஒத்திவைத்ததுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தும்படி கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே நடைபெற்று வந்த மக்கள் நல பணியாளர்கள் பணிநீக்க விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கை நீதிமன்றம் நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்தது. இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தமிழக அரசு அவமதிப்பு செய்துவிட்டதாக கூறி மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் நாளை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு செய்துள்ளது. சுப்ரீம் கோர்ட்டில் அரசாங்கத்துக்கு கடும் கண்டனத்தை மாண்புமிகு நீதியரசர்கள் தெரிவித்து தமிழ்நாட்டின் ஊழியர்களை பந்தாடக்கூடாது என்ற கண்டனத்தை தெரிவித்து வழக்கை தள்ளி வைத்தார்கள். வருகிற 1ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கமும், தமிழ்நாடு மக்கள் நலப்பணி இருந்து அனைத்து மாவட்ட தலைவர்களும் தர்ணா போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கோவா அருகில் நகர்ந்துள்ளதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுபற்றி செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன், அரபிக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து கோவாவில் இருந்து 750 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக சீர்காழியில் 16 சென்டிமீட்டரும், வாடிப்பட்டியில் 14 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே கோவாவுக்கு மேற்கே 750 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அது 24 மணி நேரத்திலே வலுவிழக்கும் என்று தெரிகின்றது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழகத்தின் ஊடாக ஈரமான வங்கக்கடல் காற்றினை ஈர்த்ததன் காரணத்தினாலே வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 16 சென்டிமீட்டர் சீர்காழியில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் குறைந்த நிலையிலே ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும்.
ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கு ஜனவரி 31ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் கருணை மனுக்களை குடியரசுத் தலைவர் அண்மையில் நிராகரிக்கப்பட்டதால் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. ஆனால் இவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 3 பேரின் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. 3 பேரின் தூக்கு தண்டனையை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் இன்று கூடுதல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவையில் இது தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். பழங்குடி பெண்களை காவல்துறையினர் பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரம். மருத்துவ பரிசோதனை அறிக்கையை டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.